பெரியவர் தொகுதி சார்பா மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க சார்? நல்ல கேள்வி. பெருநம் தொகுதி மக்கள் வந்து பல கோரிக்கைகளை வந்து நீண்ட நெடிய காலமா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா அரசியல்வாதிக காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். இந்த இதுல 5 ஒரு கோரிக்கை சொல்றேன். பெருவளம் பகுதி வந்து மாங்காய் விளையக்கூடிய பகுதி. இதுல வந்து நல்லா விளைச்சல் இருக்கும் போது மாம்பழம் வந்து விலையெல்லாம் போகுது. அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதற்காக பெருவளம் பகுதியில வந்து மாம்பழம் தூள் தொழிற்சாலையும் மாம்பழத்தை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை வைக்க சொல்லி நீண்ட காலமா கோரிக்கை வைக்கிறாங்க. இது எல்லா அரசியல்வாதி பேசுறாங்களே தவிர நடைமுறைக்கு கொண்டு வராம இருக்காங்க. இது பெருந்தோதியோட நீண்ட நாள் கோரிக்கையாச்சு சார். ஆமா, நீண்ட நாள் கோரிக்கை தான். மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அரசியல்வாதியும் நாங்க கொண்டு வரோம்னு சொல்றாங்க. கொண்டு வந்த பாடு இல்லையே. ஒரு தொழிற்சாலை கொண்டு வர்றதுக்கு இத்தனை வருஷம் நீண்ட கால கோரிக்கை. 50 வருஷமா வந்து இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சொல்றாங்க. அதை வந்து அரசியல்வாதி கேட்டு கேட்காம மாதிரி போறாங்க. தேர்தல் வர நேரத்துல நாங்க இதை கொண்டு வரோம், மாம்பழ தொழிற்சாலை கொண்டு வரோம், பதப்படுத்த சொல்றாங்களே தவிர அதுக்கான திட்டம் திட்டுறது இல்ல. எந்த விதமான நடவடிக்கை முன்னடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை. இந்த தொழிற்சாலை கொண்டு வரதுனால தொகுதி மக்களுக்கு நன்மை ஏற்படுமா சார்? நிச்சயமா பெரிய நன்மை ஏற்படும். இன்னைக்கு விவசாயிகள் வந்து பல விஷயங்களை கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு கடனை வாங்கி விவசாயம் பண்றாங்க. அப்படி பண்ணும் போது விளைச்சல் இல்லாம போகுது. சில நேரங்கள்ல மழை இல்லாம போகுது. அப்படி விளைச்சல் இல்லாம இருக்கிற போது நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதே போல விளையுதுன்னு வைங்க, விளையிற பழத்துக்கு உரிய விலை கிடைக்கல. அப்ப விலை கிடைக்காத போது என்ன செய்யறாங்க, மாங்காய் பறிக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளர் கூட சம்பளம் கொடுக்க முடியாம மரத்திலேயே விட்டுறாங்க. மரத்திலேயே அது வந்து பழுத்து கீழே விழுந்துருது. இதனால விவசாயிகள் வந்து கடன் சுமை தாங்க மாட்டாப்புல நிறைய பேர் வந்து நிலத்தை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. இதான் நீங்க நடக்குது. அதற்காகத்தே இந்த தொழிற்சாலை ரெண்டையுமே இந்த பகுதி மக்களுக்கு நீண்ட காலமா கேட்டு வராங்க. அதை இந்த அரசியல்வாதிகள் நடைமுறைப்படுத்துறதுல ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பயமா என்னன்னு தெரியல. ஏன் கொண்டு வர மாட்டாங்க, காரணம் என்ன என்று ஒண்ணும் புரியல. வேற வந்து அடுத்து வந்து இந்த பகுதியில் வந்து கொடிக்கால் விவசாயிகள் நிறைய இருக்காங்க. கொடிக்கால் விவசாயம்னா இந்த வெற்றிலை கொடி இருக்கு பாருங்க, வயல்ல வந்து இந்த விவசாயம் பண்ணுவாங்க விவசாயிகள். அது இந்த பெருவளம் பகுதியில வந்து பரவலா செய்யறாங்க. அந்த வெற்றிலைக்கு வந்து புவிசார் குறியீடு இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. புவிசார் குறியீடு வழங்கினா உலக அளவுல வந்து இந்த வெற்றிலைக்கு வந்து நல்ல கிராக்கி ஏற்படும். அதற்கான வருவாய் பெருக்கை ஏற்படும். விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் வந்து அது வருவாயை ஏற்படுத்தி தரும். அதனால புவிசார் குறியீடு வழங்குவதன் மூலம் மக்களும் இந்த நாடு வளம் பெறும். இதையே அரசியல்வாதிகளுக்கு வந்து நீண்ட காலமா கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் அப்ப பேசுறாங்க. நாங்க வந்தா இதை கொண்டு வரோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம்றாங்க. ஆனா அவங்க பேச்சு அந்த மேடையிலேயே கரைஞ்சி வருது. அதுக்கு பின்னால அதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. இதனால இந்த தொழிலை நம்பி இருக்கவங்க குறிப்பிட்ட அந்த விவசாயிகள் வந்து பெரிய கஷ்டத்துக்குள்ளாகி வராங்க. அதனால இதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டே வரணும். அதற்கான நடவடிக்கையை புதிதாக வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதற்கான முழு முயற்சி எடுத்து சட்டமன்றத்துல குரல் கொடுத்து அதற்கான வேலையை செய்யணும். அதுதான் இந்த மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பெரியவளம் பகுதிங்க நெல் விளையக்கூடிய பகுதி. மா விவசாயம் எப்படியோ அதே போல நெல் விவசாயம் இருக்கு. இந்த நெல் விவசாயம் பண்ணக்கூடிய இந்த இடத்துல அந்த கொள்முதல் பண்றாங்க பாருங்க, அரசை கொள்முதல் பண்ணுது தமிழ் வாணிப கழகம், முதலீட்டு கழகம். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு அதிகாரிகளை போட்டு ஒவ்வொரு பகுதியிலேயே நெல் கொள்முதல் நிலையம்ன்ற ஒண்ணு வைக்கிறாங்க. அது பூரா என்ன செய்யறாங்கன்னா தற்காலிகமாக வச்சிருக்காங்க. அதுல பூரா இடைத்தரகர்கள் ஒரு மூளைக்கு இவ்வளவு கொடுத்தாட்ட நாங்க அதை எடை போடுவோம் அப்படின்னாங்க. அப்படி பணம் கொடுக்காத விவசாயிகளுடைய நெல்லை வந்து எடை போட மாட்டாங்க. அதுல பல முறைகேடுகள் நடக்குது. அதை தடுக்கணும். தடுக்கிறது மட்டும் இல்லாம அரசு நிரந்தரமான கொள்முதல் நிலையங்களை உருவாக்கணும். அதற்கான முயற்சியும் இப்போது விவசாயிகள் நீண்ட காலமா சொல்லிட்டு வராங்க. ஆனா இதுவரைக்கும் அது நடைமுறைக்கு கொண்டு வரல. அது என்ன சிக்கல்ன்றத அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மக்கள் எங்க காற்றோட்ல ஒண்ணு இருந்தா போதுமா? அந்தந்த பகுதிக்கு என்ன தனித்தனியா கொள்முதல் கிடையாது. இங்க பெரியவர்களை விளையக்கூடிய நல்ல காற்றோட்ல போய் ஒரு விவசாயி போடணும்னா எவ்வளவு சிரமம் இருக்கு. ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, வண்டி வாங்கணும், இப்படி பல பிரச்சனை இருக்கு. விவசாயி ஏற்கனவே நலிவடைந்து வரக்கூடிய சூழ்நிலை நெல்லை வந்து இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து
பல கிலோமீட்டருக்கு அப்பால கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால அந்தந்த பகுதியில நெல் கொள்முதல் வச்சிருக்காங்க. வைக்கிறாங்கன்னா தற்காலிகமா வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த சில ஏஜென்ட்டுகளை நியமிச்சு அவங்க மூலமா பண வசூல் வேட்டை நடத்துது. ஒரு மூட்டைக்கு இன்னைக்கு 40 ரூபாய் இருந்து 60 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்படி கொடுக்கலன்னு சொன்னா அவங்க நல்லா எடை போட மறுக்கிறாங்க. அப்படி எடை போட மறுக்கிறதும் இல்ல, காலதாமதமும் பண்றாங்க. சிலரு கேட்டா பொருங்கன்றாங்க. அப்படி காலதாமதம் பண்ற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, வெயில் அடிக்கிற போது நெல்லுகள் சுருங்கும், ஈரப்பதங்கள் முழுசாயிரும். அப்ப விவசாயியுடைய எடை அளவு குறைங்க. இதை விட என்ன வரும்னா, கலர் நெல்லுடைய கலர் மாறுதுன்னு வைங்க, இது கலர் சரியில்லை பொருங்கன்னு சொல்லி நிப்பாட்டி வைப்பாங்க. அப்ப விவசாயி கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ண அந்த விவசாயியுடைய நிலை என்ன இருக்கும்? ஐயோ நம்ம கடனை வாங்கியிருக்குமே, வட்டி கொடுக்க முடியுமா, சாப்பிட முடியுமான்ற ஏக்கத்துல சரி போனா போகுது, வேற வழி இல்ல. அரசு இது குறித்து விவசாயிகள் புகார் வராதனால நாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி மலுப்பலான ஒரு பதில சொல்லி அப்படியே அவங்களுடைய இதா புடிச்சுக்கிறாங்க. அடுத்து சார் வேற என்ன சார் இருக்குது? வேற பெரியகுளம் பகுதியில பாத்தீங்கன்னா நல்ல விவசாய பூமி. ஆனா இங்க வந்து நிறைய கல்குவாரி வச்சிருக்காங்க. கல்குவாரியில அரசு நிலத்தில் எடுத்திருக்காங்க, தனியார் பட்டா நிலத்தில் வச்சிருக்காங்க. இதுல லைசன்ஸ் வழங்கல பல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் எத்தனை அடி தூரம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு, 50 அடி 100 அடின்னு. ஆனா இவங்க இஷ்டத்துக்கு அதிகமா வெட்டி குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதிக அளவுல வெட்டி கனிம வள கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த கனிம வள கொள்ளையடிக்கிறதுக்கு மேல அரசு துறை அதிகாரி இதுவரை நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையிலிருந்து துறையியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரி ஒரு துறையே இருக்குங்க, மாவட்ட அளவுல துணை இயக்குனர், அவரு என்ன செய்யறா தெரியாது. எங்கெங்க கல்குவாய் இருக்கு, அவங்க என்ன முறைப்படியே வந்து லைசன்ஸ் உரிமை வாங்கி இருக்க பிறகு அவங்க கல் வெட்டுறாங்களா, குறிப்பளவை வெட்டுறாங்களா, கூடுதல் எடுக்கிறாங்களா, எவ்வளவு பள்ளம் சொல்றாங்க, அப்படி எதையுமே பார்க்க கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துருச்சுன்னா அந்த கல்குவாயில் நடைபெற முறைகேடுகளை கண்டுகொள்றதே இல்லை. இதனால இங்க கனிம வளம் பயங்கரமா கொள்ளையடிக்கப்பட்டு கனிம வள கொள்ளையர்கள் அதிகமாயிட்டாங்க. கனிம வள கொள்ளைனால விவசாயத்துக்கு பாதிக்குங்களா சார்? கட்டாயம் பாதிக்கும்ல, விவசாயிகளுக்கும் பாதிக்கும்ல. இப்ப ஒரு இடத்துல வந்து கனிம வளத்தை விட்டாங்க, கனிம வளத்தை வெட்டி எடுக்கிற போது அந்த பகுதியை பூரா சுத்தி மறைச்சிடுன்றாங்க. அதாவது தூசிகள் வெளியேறக்கூடாது அப்படின்னு. அப்படி தூசியை வெளியேறும் போது என்ன கிரசர் கல்குவாரி எடுத்து அந்த கல்லுல வந்து சின்ன சின்ன மெட்டலா போட்டு அந்த பொடிகள் எடுக்கிற போது அது ஊரா தூசி உடந்து பக்கத்துல இருக்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. அதற்காக சில வழிமுறைகளை சுரங்கத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி அரசு விதிகளை எதையுமே கல்குவாரி உரிமையாளர்கள் செய்யறதே கிடையாது. இதனால அதை சுற்றி உள்ள விவசாய நிலங்களும் விவசாயம் செய்ய முடியாது, பால்பட்டு போகும். எடுக்கலையே. உதாரணம் பாத்தீங்கன்னா மேல்பங்கத்துல நீங்க நேரடியா பாருங்க, மேல்பங்கெல்லாம் குள்ளப்புறம் பகுதியெல்லாம் கல்குவாரிய எந்த அளவுக்கு தோண்டி இருக்காங்க. மிகப்பெரிய மெகா ஊழல் நடந்திருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அளவுக்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதரவா உறுதுணையாக இருக்காங்க சம்பந்தப்பட்ட பொறியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள். இது சம்பந்தமா நம்ம போய் புகார் கொடுத்தா சரி பார்க்க நடவடிக்கை எடுக்குன்றாங்க சொல்றாங்களே தவிர இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இதுவரை தமிழ்நாடு பூரா இருக்கு, ஆனா பெரியகுளம் தொகுதியில அதிகமா நடக்குது. இதை வந்து எந்த அதிகாரம் கண்டுகொள்வதில்லை. இதை வந்து என்னன்னா கல்குவாரினால அரசுக்கு கிடைக்க வேண்டிய இப்ப ஒரு ரோடு ஒரு பாஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பாஸை வந்து ஒரே லோடுக்கு தான் கொடுக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அதிகாரிகள் துணையா இருக்கிறதுனால ஒரே பாசம் 100 வண்டிக்கு அதை கொடுக்குறாங்க, மீண்டும் மீண்டும் அந்த பாசல் கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு டன்னுதான் எடுக்கணும் கனிம வளம்ன்றத அரசுக்கு வந்து எப்படி முறைகேடா காட்டுறாங்க. இல்ல அந்த பாருங்க பாசு உள்ளதே இருக்கு அப்படின்னு. இப்படி பலவேறுபட்ட முறைகேடுகளை பின்னி கோடிக்கணக்கான ரூபாய் அடிக்கிறாங்க. இதனால அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுது. இதனால அந்த ஊருக்கு ஒரு குவாரி நடத்தினா அந்த உரிமை கொடுக்குற போதே அந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்ன்ற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை சம்பந்தப்பட்ட அந்த உள்ளாட்சி அமைப்பு இதுவரை செய்யல. இதனால என்ன சொல்றேன், இந்த கனிம வள கொள்ளையை இவங்க தடுக்க மாட்டாங்க. கனிம வள கொள்ளை ஈடுபட கொள்ளையரும் போது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு ஒரே வழி என்ன, அரசுக்கு கனிம வள வரி ஏற்பு ஏற்படும், இதையும் தடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிப்பாட்டுன்னு சொன்னா கல்குவாரிய அரசே ஏற்று நடத்தணும். இன்னைக்கு இதே சேட்டலைட் ஜிபிஎஸ் கருவி எல்லாமே இருக்கு, சிசி கேமரா இருக்கு, எல்லாம் வச்சு அரசே ஏற்று நடத்தினா இந்த கனிம வள கொள்ளைகள்லாம் தடுக்கப்படும். அதே நேரத்துல அரசுக்கு பெரும் வருவாய் கிடைக்கும். அதன் மூலமா மக்கள் நல திட்டங்களை தமிழக அரசுடைய கடனையை அடைக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம். வேற எதுவும் கோரிக்கை நிறைய இருக்கு. அடுத்து வர இதுல இருந்து நான் அடுத்த விஷயமா சொல்றேன். சரி, நன்றி.